சில பேருக்கு மட்டும் எப்படி 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. சில பேர் அதையும் தாண்டி 120 வயசு வரைக்கும் போறாங்களே! அது பைபிள்ல போட்டிருக்கிற மாதிரியோ, இல்ல மத்த ரிலிஜியஸ் பிலீஃப்ல இருக்கிற மாதிரியோ அது ஒரு பிளெஸ்ஸிங்கா? இல்ல சயின்ஸா? சயின்ஸ் கிட்ட போய் நம்ம பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொன்னா நம்புவாங்களா? சயின்டிஸ்ட் அப்படி ஒரு விஞ்ஞானத்துல ஒரு ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அப்படிதான் மரியா பிரன்யாஸ் மொரேரா அப்படிங்கிறவங்க 117 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்ந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி இத்தனை வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த மரியா அப்படிங்கிறவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரத்த மாதிரி, அவங்களுடைய யூரின் சாம்பிள், அவங்களோட டிஎன்ஏ இப்படி உடல்ல இருக்கிற எல்லா சாம்பிள்ஸையும் அலசி ஆராய்ஞ்சி சயின்டிஸ்ட் நமக்கு ஒரு விடயத்தை பதிலா கொடுத்துருக்குறாங்க. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக் ஜீனோமை பத்தியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் கிருபையால 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸோட பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹெல்தி பீப்புள். சில பேருக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 24 இந்த மாதிரி 23 விட ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதிகமா இருக்கும். நமக்கு 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸோட பிறந்திருந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் 20,000 இருந்து 22,000 புரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த 22,000 புரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ்குள்ளார சராசரியா 1-2% ஜீன்ஸ் மட்டுமே முந்தைய தலைமுறைக்கான விஷயங்களை சேகரித்து வைத்திருக்கிறது. அதாவது ஒருத்தவங்களோட கண்ணு என்ன கலர்ல இருக்கணும், ஒருத்தவங்களோட முடி, அவங்களுடைய ஹைட்டு, அவங்களுக்கு கோபம் வருமா வராதா, இப்படி முந்தைய தலைமுறைக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த 1-2% ஜீன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 98% ஆஃப் த ஜீன்ஸ்ல நான் கோடிங் டிஎன்ஏன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சராசரியா வாழ்றதுக்கான விஷயங்கள், நம்ம உடல் இயங்குவதற்கான இன்ஃபர்மேஷன் தான் அதுல இருக்கும்னு சொல்றாங்க. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 2003ல ஒரு மனுஷனோட மொத்த ஜீனோமையும் சீக்வன்ஸ் பண்ணி, அதாவது மொத்த ஜீனோம்லயும் எவ்வளவு ஜீன்ஸ் இருக்குது, அதுல ஒவ்வொரு ஜீனும் என்னென்ன விஷயத்த சேகரித்து வச்சிருக்குது, டிசீசஸ்க்கான விஷயங்கள், நிறத்துக்கான விஷயங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் BRCA1 ஆர் BRCA12 அது பிரஸ்ட் கேன்சரோ இல்ல ஓவேரியன் கேன்சரோ வருமா வராதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஜீன் சீக்வன்ஸ். இப்போ நீங்க ஜீன் சீக்வன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஜீன்ல இந்த BRCA1 ஆர் 2 இருக்குது அப்படின்னா பிரஸ்ட் கேன்சரோ இல்ல ஓவேரியன் கேன்சரோ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட 90% இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அல்சீமர்ஸ் ரிஸ்க் இருக்கா, அதாவது மறதி நோய் வருதுல வயசான உடனே, அவங்களுக்கு ApoE4 அப்படிங்கிற ஜீன் இருக்குதான்னு பார்ப்பாங்க. PCSK9 அதாவது கொலஸ்ட்ரால் ரெகுலேஷன்ஸ், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படி இந்த மாதிரி 5000 இருந்து 7000 ஜீன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டபாலிக் டிசார்டருக்கும், கேன்சர் வருமா, டயபெட்டிஸ் வருமா, ஒவ்வொன்றுக்கும் லிங்க் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேர் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், சில பேர் ரேர் ஜெனட்டிக் டிசார்டரோட பிறக்கிறாங்க. இந்த மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இந்த மாதிரி பல வியாதிகளோட பிறக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து சேகரித்து வைத்திருக்கிறாங்க. ஆனா இந்த 100 வயசு, அதாவது 100 வயசு வரைக்கும் வாழ்றவங்கள சென்டனரியன்ஸும் 100 வயசுக்கு மேல வாழ்றவங்கள சூப்பர் சென்டனரியன்ஸ்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க? அதாவது சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப நம்ம பாக்குற இந்த கதையில வர்றவங்கள மரியாவோட ஜீனை சீக்வன்ஸ் பண்ணி பார்த்ததுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வாழ்றவங்களுக்கு ஜீன் வேரியன்ஸ், அதாவது நேச்சுரலாவே இவங்கள இந்த மாதிரியான வியாதிகளில் இருந்தோ ஜெனட்டிக் டிசார்டர்ல இருந்தோ ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஜீன்ஸ் அவங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஜீன் வேரியன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரே குக்கிங் ரெசிபி, ஒரு சாம்பார் செய்யறதுக்கான ரெசிபிய எல்லார்கிட்டையும் எக்ஸாக்டா கொடுத்து
அவங்க முன்னாடி டேபிள்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வச்சாலுமே டேஸ்ட் மாறுபடும். அந்த மாறுபடுற விஷயத்தை தான் ஜீன் வேரியன்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஜீன் வேரியன்ஸ் வந்து அவங்களுடைய 120 வயசு வரைக்கும் வாழ்ந்த இந்த மரியாவோட உடம்புல இருக்கிற செல்ஸ் சீக்வன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சதுல அவங்களுடைய செல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 110ல இருந்து 120 வயசு இருக்கணும். ஆனா அவங்களோட செல்ஸ் 23 வயசு, அதாவது அவங்கள வந்து 85 வயசு உள்ளவங்கள மாதிரி காட்டியிருக்குதான். ஸோ அவங்களுடைய மெட்டபாலிக் லெவல் வந்து கம்மியாவே இருந்திருக்கு அவங்க ஒரிஜினல் வயசோட. அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களோட பிளட் கொலஸ்ட்ராலை பார்த்தா பிளட் கொலஸ்ட்ரால் வந்து நார்மலா, அதாவது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு பார்ப்பாங்கல்ல, இது எல்லாமே நார்மலா இருக்கிறவங்கள விடவும் 117 வயசா இருந்தா கூட அவங்களுடைய பிளட் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கு காரணம் அவங்க சாப்பிட்ட உணவு பிளஸ் அவங்க உடம்புல பார்த்துக்கிட்ட அவங்களுடைய சப்போர்ட், அதாவது எக்ஸசைஸ் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலை சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய கட் மைக்ரோபியம், அதாவது குடல் ஹெல்த் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்ததுல அவங்களுக்கு வந்து பிஃபிடோபாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு மைக்ரோபியம் வந்து அதிகமாகவே இருக்கிறதா காட்டியிருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தயிர் சம்மந்தப்பட்ட பற்றி ஒரு வீடியோல நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் பிஃபிடோபாக்டீரியம் அப்படிங்கிறது நம்ம தயிர், அதாவது யோகர்ட்ல இருக்கிற ஒரு ஹெல்த்தி பாக்டீரியா. இது வந்து நம்ம வந்து உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி பிளஸ் நம்மளுடைய உடல் ஆயிலை கூட்டுவதற்கான சக்தி வந்து இந்த மைக்ரோபியம்க்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ அந்த இப்போ வயசாக வந்து கட் மைக்ரோபியம் வந்து நேச்சுரலாகவே குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மரியாங்கிற லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 கப்ஸ் ஆஃப் யோகர்ட் சாப்பிடுவாங்களாம், தயிர் எடுத்துக்குவாங்களாம் அவங்களுடைய சாப்பாட்டு கூட. ஸோ அதனால அவங்களுக்கு நார்மலாகவே அவங்க குடல்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் இவங்க சாப்பாடு மூலமா எடுத்துக்கிட்டதுனால அது அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே அவங்களுடைய உடம்புல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், அதாவது உடல் வீக்கம்னு சொல்லுவோம்ல, நாள்பட்ட வீக்கம்னு, அந்த நாள்பட்ட வீக்கத்தை குறைக்கக்கூடிய மார்க்கர்ஸை இது குறைச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க பிளட் சாம்பிள்ல வீக்கம், உடல் வீக்கம், இன்ஃப்ளமேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த சாம்பிள்லையுமே இன்ஃப்ளமேஷன் வந்து நார்மலா ஒரு 100 வயசுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமோ அதை விடவும் கம்மியா இருந்ததா தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையாவே ஒரு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்னு தான் சொல்லணும். ஸோ இது பிளெஸ்ஸிங்கா இல்லை சயின்ஸா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குரோமோசோமை பார்த்தோம்னா அந்த குரோமோசோமில் வால் பகுதி, அதாவது டெலோமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாடி மைட்டோசிஸ் மியோசிஸ் அதுலலாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெலோமர்ஸில் வந்து செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த செல் டிவிஷன் நம்ம இறக்குற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். பழைய ஆய்வு என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, இந்த டெலோமர்ஸோட லென்த் குறைய 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 அவங்க ஆயுட்காலமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு முன்னாடி ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மரியாவோட பிளட் சாம்பிள், குரோமோசோம் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அவங்களுடைய டெலோமேர் லெவல் வந்து ரொம்ப சுருங்கி அவங்க வயசுக்குரிய 117 வயசுக்குரிய அளவை தான் காட்டியிருக்கு. ரொம்ப சுருங்கி ரொம்ப குட்டியாக தான் இருந்திருக்குதான். ஆனாலும் அவங்க வந்து 117 வயசு வரைக்கும் எந்த உடல் உபாதைகளும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்ததுக்கான காரணம் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருக்குது சயின்டிஸ்ட்டை. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெலோமரோட நீளம், அதாவது டெலோமேரோட லென்த்தை மட்டும் வச்சு ஒருத்தவங்களோட வயசையோ ஹெல்த்தையோ சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அப்போ இது வந்து அவங்க டெலோமர்ஸ் கம்மியா இருந்ததுனால தான் அவங்களுடைய மேஜர் டிசீசஸ், அதாவது கேன்சர், டிமென்ஷியா, சுகர், இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ்ல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் பெரிய ரிசர்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து இதுல இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க ரிசர்ச்சை. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி பார்க்கும்போது அவங்க வாழ்நாள் முழுக்க ஸ்மோக் பண்ணதே இல்லையா, குடித்ததும் கிடையாதான், அதாவது ஆல்கஹாலை தொட்டதும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சோஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்து இக்கிஹாய் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சென்டனேரியன்ஸ், சூப்பர் சென்டனேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சோஷியல் செட்டப்போடு தான் இருப்பாங்களாம். அதாவது அவங்களுக்கு மென்டல் ஹெல்த், அவங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற
ஒரு காலனி, ஒரு கம்யூனிட்டி கூட தான் இருப்பாங்களாம் எப்போதுமே. வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்குவாங்க. அவங்க வந்து சாப்பாடு ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய கதைகள், பழைய கதைகள், அவங்க புக்ஸை பற்றி ஷேர் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியை பற்றி ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுடைய மனநலம், அதாவது மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மரியா அப்படிங்கிறவங்களும் இதில் இருந்து எக்ஸப்ஷனல் கிடையாது. ஸோ அவங்களும் இதில் வந்து ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பேணி காத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ப்ளஸ் அவங்க ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் அதே டவுட் தான் வரும். இவங்க நார்மலாக சாப்பிட்ற, அதாவது ஸ்பெயினில் சாப்பிட்ற ஒரு நார்மல் சாப்பாடை தான் சாப்பிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிட்டேரியன் டயட்டு தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ மெடிட்டேரியன் டயட்டுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஆலிவ் ஆயில், குட் ஃபேட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட்டு, லென்டில்ஸு, யோகர்ட்டு இதெல்லாம் கலந்தது தான் ஒரு மெடிட்டேரியன் டயட்டு. ஸோ அவங்க வந்து பேலியோ டயட்டோ இல்லை கீட்டோ டயட்டோ இந்த மாதிரி விதவிதமான டயட்டோ எதுவுமே இல்லை. நம்மளோட தாத்தா பாட்டிகள்லாம் எப்படி சாப்பிட்டாங்களோ, நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் எப்படி கம்யூனிட்டியோடு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஸோ பைபிளில் போட்டிருக்கிறபடி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்குதா அப்படிங்கிறத சயின்ஸ் ஒத்துக்காமல் இருக்கலாம். பட் நம்ம ரிலீஜியஸ் தீயிஸ்ட், அதாவது ஏத்திஸ்ட் தீயிஸ்ட்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுபடி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றியான வீடியோஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.